Good morning, students. Today you have learned lesson 3, bill, profit and loss. Do you know the bill? Bill நம்ம பார்த்துருப்போமா தெரியுமா என்னென்னு? For example, you go to one departmental store and purchasing for some things. Okay, last you go and paid for the staff members. Okay, you paid the amount. The staff member give for one small paper. Okay, that paper is bill. இப்போதானே இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறோம். அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஓகேவா நமக்கு என்னென்ன தேவையோ அந்த பர்ச்சேசிங் எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், பில் கவுண்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு போய் அங்கே பில்லு போடுறோமா. அப்போ அந்த பில் கவுண்டரில் போய் பில்லு போடும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பே பண்ணணும்னு சொல்கிறோம். எவ்வளோ அப்படின்னா ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்கும், என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம், ஓகேவா. ஃபஸ்ட்டு என்னென்னக்கோ சீரியல் எத்தனை பொருள் வாங்கியிருக்கோம் அது சீரியல் நம்பர் போட்டிருப்பாங்களா. நெக்ஸ்ட்டு அங்கே மேலே அவங்களுடைய எந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட நேம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பில் நம்பர் இருக்கும். தேர்ட் ஒன்று எனக்கு என்றைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டு டைம் எல்லாமே இருக்கும். இப்போ தானே. நெக்ஸ்ட்டு என்னென்ன பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதனுடைய லிஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன இருக்கும், எம்ஆர்பி ரேட்டு. ஸோ அந்த பொருளோட எம்ஆர்பி ரேட் என்ன, இவங்க அதை எவ்வளோ லெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும்ல. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டு இது எல்லாமே இருக்கும். லாஸ்ட்டு என்ன கீழே எழுதியிருக்கோம், தேங்க்யூ டு விசிட்டர்ஸ் அப்படின்னு விசிட் வந்து பொருளாக வாங்கினதுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னா. ஸோ அப்போ அந்த பில்லு. ஸோ அதில் சம் அமௌண்ட் என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அப்படின்னா நமக்கும் ஒரு சில இதில் என்னது லாபம் வர்ற மாதிரியும் இருக்கும், ஒரு சில இதில் என்ன லாஸ்னால் என்னது நஷ்டம். இப்போ எக்ஸாம்பிள், வெளியில் மொத்தமாக போய் வாங்குறப்ப நமக்கு என்னது ப்ராஃபிட் இருக்கும், ஒரு பொருளோட இன்னொரு பொருள் போய் வாங்கிட்டு வர்றப்ப. லாஸ் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக போகிறோம் அப்படின்னா நமக்கு லாஸ். அப்படி தானே. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் மொத்தமாக அந்த மந்த்து ஃபுல்லாக தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா என்னது ஒரு டைம் போகிறோம் அப்படி தானே. அந்த ஒரு டைம் போகிறப்ப டைம் ஸ்பெண்ட் ஆகுமா, அந்த நேரம் மட்டும்தான். ஒரு மந்த்துக்கு ஒரே ஒரு நாள் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாளோடு நமக்கு என்னது அன்னைக்குரிய டைமே என்னது நமக்கு வந்து என்னது சேவ் பண்ணிக்கலாம். மற்ற பேலன்ஸ் அந்த 1 மந்த்னா இப்போ 30 டேஸ், ஒரே ஒரு நாள் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 28 டேஸில் உள்ள அந்த டைம் என்னவாகும், சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு தான் போகிறோம் அப்படின்னா பெட்ரோல் போட்டு தானே போவோம். அப்போ அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம போட்டுட்டு எல்லா வேலையும் முடிக்கிறதோட போகிறதோட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். அப்படி இல்லைன்னா அங்கே நமக்கு பெட்ரோல் போகிறோம், அந்த அமௌண்ட்டும் நமக்கு என்ன வந்து சேவிங்ஸில் வந்துடும். இல்லை அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளுக்காக நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெட்ரோல் போட்டாகணும், டைமும் வேஸ்ட்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம வாங்க போகிறப்ப ஒரு பொருளோட ரேட்டு இவ்வளோ அப்படின்னு. இப்போ லாஸ்ட் மொத்தமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா அங்கே என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். அப்படி தானே. இப்போ மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி லெஸ் பண்ணி கம்மியான அமௌண்ட்டு கட்டிட்டு வரலாம். இப்போ என்னென்னலாம் நமக்கு லாஸ் ஆகுது, அமௌண்ட்டு, நெக்ஸ்ட்டு டைமு, அப்புறம் என்னது அதிகமாக ஒன்று. இப்போ பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு அமௌண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது, பொருள் வாங்குறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 1 மந்த்துக்கு நம்ம தேவையானது என்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண போவோம், அதுதான் பில். ஸோ நம்ம என்னென்ன வாங்குகிறோமோ அதுக்குரிய பில்லு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். பில்லுங்கிறது என்னது நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த திங்ஸு என்னென்ன அப்படிங்கிறது. ப்ராஃபிட்னா என்னது நமக்கு அதனால் என்னது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது தான். Okay. Look at this picture. This one is cash bill. PQR vegetable shop. ஸோ அப்போ அந்த கடையோட நேம் என்னது, PQR vegetable shop, விவேகானந்தா ஸ்ட்ரீட், திருச்சி. ஸோ அப்போ அது எந்த ஏரியாவில் இருக்குது, விவேகானந்தா ஸ்ட்ரீட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பில்லோட நம்பர், டேட்டு, என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டு, சீரியல் நம்பர்,
ஐட்டம்ஸ் மீன்ஸ் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், குவான்டிட்டி எத்தனை கிலோ, ரேட்டு. ஸோ அப்போ 1 kgக்கு எவ்வளோ ரேட்டு, நம்ம டோட்டலாக எவ்வளோ கேஜி வாங்கியிருக்கோம், 2 kgனா அதனுடைய ரேட்டு. ஸோ லாஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ணியாச்சு, டோட்டல் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோமா, அதே தான். எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1. ரம்யா பர்ச்சேசஸ் சம் மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் கெட்ஸ் தி ஃபாலோயிங் பில். மேக்கப் ஐட்டம்ஸ்னால் என்னென்னலாம் மேக்கப் ஐட்டம்ஸில் வரும், ஹேர் கிளிப்பு, ஹேர் பின்னு, ரிப்பனு, கர்ஷிஃபு. நெக்ஸ்ட்டு பிந்தினா என்னது, பொட்டு, பேங்கிள்ஸு. ஓகேவா, பேங்கிள்ஸ்னால் என்னது, வளையல் வாங்குறது, ஸ்டிக்கர்ஸ். ஓகேவா, இது எல்லாமே வாங்குவோம். இப்போ மெஹந்தி, கையில் மெஹந்தி வைக்கணும், அந்த மெஹந்தி. ஸோ இது எல்லாமே என்னது மேக்கப் ஐட்டம்ஸில் வரும்ல. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷ் பில்லு சாந்தி ஃபேன்சி ஸ்டோர். ஸோ அப்போ அந்த ஃபேன்சி ஸ்டோரோட நேம் என்னது, சாந்தி ஃபேன்சி ஸ்டோர். என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கா, 15/5/2018. பில் நம்பர் 100. ஸோ சீரியல் நம்பர் எத்தனை ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கா, 4. என்னென்ன ஐட்டம்ஸ், ஹேர் கிளிப், ஹேர் பின், ரிப்பன், ஹேண்ட் கர்ச்சிஃப். ஹேண்ட் கர்ச்சிஃபுங்கிறது என்னது, கர்ச்சிஃபு. நெக்ஸ்ட்டு ஈச் 15 ஈச்னா ஒரு ஹேர் கிளிப்பு 15 rupees. ஓகேவா. ஸோ எத்தனை ரம்யாங்கிறவ எத்தனை ஹேர் கிளிப் பர்ச்சேஸ் பண்ணிக்கா, 6. இப்போ 1 கிளிப்பு வந்து 15 rupees. அப்போ 6 கிளிப்புங்கிறப்ப 15 × 6 5 6 30, பேலன்ஸ் 3, 1 6 6 + 3 90 rupees. நெக்ஸ்ட் ஒரு ஹேர் பின்னோட ரேட்டு 10 rupees. 4 பின், அப்போ 4 × 10 4 10s are 40. ஒரு அதாவது பெர் மீட்டர், ஒரு மீட்டர் வந்து 12 rupees. எத்தனை மீட்டர் வாங்கியிருக்கா, 3 மீட்டர். 1 12 is 12, 2 12s are 24, 3 12s are 36. ஒரு கர்ச்சிஃப் வந்து 25 rupees. 2 கர்ச்சிஃப்னா 25 + 25 50 rupees. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு, 216 rupees. இப்போ கீழே கொஸ்டின், அப்சர்வ் த பில் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இந்த பில்லை நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அது கீழே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஆன்சர். வாட் இஸ் த பில் நம்பர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பில் நம்பர். பில் நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 100. தேர்ஃபோர் அப்போ என்ன எழுதணும், த பில் நம்பர் இஸ் 100. என்ன எழுதுகிறோம், த பில் நம்பர் இஸ் 100. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபினிஷ்டா. செகண்ட் ஒன், மென்ஷன் தி டேட் ஆஃப் தி பில். என்ன டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கா, 15/5/2018 மென்ஷன் பண்ணியாச்சா. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வேர் பர்ச்சேஸ்டு. எத்தனை ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 4 ஐட்டம்ஸ் தானே. அப்போ என்னது, தேர் வேர் 4 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்டு. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஒன் ஹேர் கிளிப். ஹேர் கிளிப்போட காஸ்ட் எவ்வளவு, ஹேர் கிளிப்பு ஒரு ஈச் ஒரு பொருளோட கேட்கல, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஹேர் கிளிப். ஓகேவா. ஸோ அப்போ ஒரு ஹேர் கிளிப்போட காஸ்ட் எவ்வளவு, 15 rupees. டோட்டலாக ஹேர் கிளிப்புக்குன்னு வாங்கினது 90 rupees. ஓகே, வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ரிப்பன். டோட்டல்னு கேட்டால் இங்கே உள்ள அமௌண்ட் எழுதணும். ஸோ அப்போ ரிப்பனுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ் டோட்டலாக கொடுத்துருக்காங்க, 36 rupees. ஸோ therefore the total cost of the ribbon is rupees 36. Okay, next second example, prepare a bill for the following purchases at Avin sales counter in Coimbatore on 25/6/2018 bearing the bill number 160. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரிப்பேர் ஏ பில் நம்பர். ப்ரிப்பேர்னா தயார் பண்ணுறது. எதை, இந்த ஃபஸ்ட்டு 1 பில்லு கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்டுக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணணும். செகண்ட் 1 அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்களாம், அதுக்கேற்ற மாதிரி என்ன ரெடி பண்ணணும், பில்லு நம்ம ரெடி பண்ணணும். ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிப்பேர் ஏ பில் ஃபார் தி ஃபாலோயிங் பர்ச்சேசஸ் அட் ஆவின் சேல்ஸ் கவுண்டர். அப்போ அதனுடைய நேம் என்னது, அந்த டிபார்ட்மெண்டல் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்ல அந்த கடைக்கு நேம் என்னது, ஆவின் சேல்ஸ் கவுண்டர். ஓகேவா. அப்போ எங்கே இருக்குங்கிறது எழுதணுமா. நெக்ஸ்ட் என்னது, கோயம்புத்தூர். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடு இங்கே பில்லு டேட் வரும், இங்கே பில் நம்பர். ஃபஸ்ட்டு சென்டரில் என்ன எழுதுகிறோம், எந்த கடை, ஆவின் சேல்ஸ் கவுண்டர். ஓகேவா. ஆவின் சேல்ஸ் கவுண்டர் கோயம்புத்தூர். பில் நம்பர் என்னது,
160. நெக்ஸ்ட் என்ன டேட்டு 25/6/2018. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 பாக்கெட்ஸ் மில்கோவா ஆஃப் 100 கிராம் at ₹40 each. 100 கிராம் வந்து 40 rupees. இப்போ 5 பாக்கெட்ஸ். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா கேஷ் பில்லு ஆவின் பார்லர் கோயம்புத்தூர் பில் நம்பர் எழுதியாச்சு, டேட் எழுதியாச்சு. சீரியல் நம்பர் என்னென்ன கொடுத்துருக்கோம் 4 1 2 3 4. ஃபஸ்ட்டு என்னது மில்க் கோவா, செகண்ட் ஒன் பட்டர், தேர்ட் ஒன் மில்க்கு, ஃபோர்த் ஒன் சீ. ஓகேவா? மில்க் கோவானது பால்கோவா, பட்டர் மில்க்கு, சீனா நெய். ஓகேவா? ஸோ இது 4 ஐட்டம் தான் இப்போ என்னது பர்ச்சேஸ் பண்ண. அப்போ ஃபஸ்ட்டு என்ன மில்க் கோவா, பட்டர் மில்க், மில்க்கு, சீ இதுதான் ஐட்டம்ஸு. அதனுடைய ரேட்டு இன் ஈச் ஒவ்வொருத்தரும் ஈச்னா இங்கே கொடுங்க at 40 ஈச். அப்போ இந்த 40 8 25 40 பெர் பாக்கெட். ஒரு பாக்கெட் வந்து 40 rupees. 8 பெர் பாக்கெட். நெக்ஸ்ட்டு 25 பெர் பாக்கெட், 40 பெர் பாக்கெட். ஸோ எத்தனை ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மில்கோவா 5 குவான்டிட்டிங்கிறதுல என்ன வரும் 5, பட்டர் 5, மில்க்கு 6, நெக்ஸ்ட்டு சீ 5. இப்போ லாஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் வருமா? அப்போ இங்கே என்னது 40 × 5. இந்த 40ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். 0 × 5 0, 5 4s are 20, 200 rupees. நெக்ஸ்ட்டு 8 × 5னா 8 5s are 40. நெக்ஸ்ட்டு 6 × 25, 25 × 6, 6 5s are 30, பேலன்ஸ் 3. 2 6 are 12, 12 + 3 15, 150 rupees. நெக்ஸ்ட்டு 40 × 5 0, 5 4s are 20, 200 rupees. ஓகே, இப்போ இங்கே நம்ம எழுதும்போது 1s 10s 100 பிளேஸில் தான். இப்போ 40 rupees-ஐ இங்கே நீ ரைட் பண்ணக்கூடாது, 1s 10s தான் ரைட் பண்ணு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணு 0, 5 + 4 9, 2 + 1 3, 3 + 2 5. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 590 rupees. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் given one table, ask questions, tell the answer. Second one some informations giving, you prepare a table. ஓகேவா? இப்போ டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு இதே ஃபார்மேட்டு. ஓகேவா? திஸ் ஃபார்மேட்டு எக்ஸசைஸ் 3.1. A school purchases some furniture and gets the following bill. ஒரு ஸ்கூலில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. என்ன ஃபர்னிச்சர்? ஃபர்னிச்சர் என்னென்ன ஸ்கூலில் என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? பெஞ்சு, சிட்டிங் பெஞ்சு, ரைட்டிங் பெஞ்சு, டேபிள், டெஸ்க்கு இதெல்லாமே தானே. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபர்னிச்சருடைய நேம் என்ன? அந்த ஃபர்னிச்சர் இது போகிறோம்ல, வாங்க போகிறோம்ல, அந்த கடையோட நேமு முல்லை ஃபர்னிச்சர் மார்ட் தஞ்சாவூர். ஓகேவா? முல்லை ஃபர்னிச்சர் மார்ட் தஞ்சாவூர். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? டேட்டு. அதோடைய ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? பில் நம்பர் எல்லாமே இருக்கா? சீரியல் நம்பர் எத்தனை பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அது எழுதியாச்சு. என்னென்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்? சிட்டிங் பெஞ்ச், ரைட்டிங் டெஸ்க், பிளாக் போர்ட், சேர், டேபிள். ஸோ டோட்டலாக 5 ஐட்டம்ஸ். குவான்டிட்டி அப்படின்னா ஒரு சிட்டிங் பெஞ்சோட ரேட்டு 50 rupees. 50 அதாவது 50 பெஞ்சஸ் வாங்க போகிறோம், 15 டெஸ்க்கு வாங்க போகிறோம், 2 பிளாக் போர்டு, 10 சேரு, 10 டேபிள். ஓகேவா? ஸோ அதில் ஒரு சிட்டிங் பெஞ்சோட ரேட்டு 1200. ஒரு ரைட்டிங் டெஸ்கோட வேல்யூ வந்து 1500. ஃபஸ்ட் ஒன்று 1200, செகண்ட் 1500. ஒரு பிளாக் போர்டு எவ்வளோ ருபீஸ்? 3000. சேரு 950, டேபிள் 1750. ஸோ நம்ம எத்தனை பர்ச்சேஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு சிட்டிங் பெஞ்சு 50 பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படி தானே. இப்போ 1250. இப்போ இங்கே எத்தனை 0 இருக்குது? 3 0. ஸோ யூ ரைட் லாஸ்ட்டு 3 0. நெக்ஸ்ட் 5 2s are 10, பேலன்ஸ் 1. 1 5 is 5, 5 + 1 is 6. ஸோ இங்கே என்ன வருது? 60-யா? அதை ஃப்ரண்டில் ரைட் பண்ணு. ஸோ டோட்டலாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும்? 60,000. சிட்டிங் பெஞ்சுக்கு மட்டும் எவ்வளவு? 60,000. நெக்ஸ்ட்டு ரைட்டிங் டெஸ்க்கு. ஓகேவா? இப்போ இங்கே ஹவு many of 0? 1 2 3. லாஸ்ட்டு 3 0 எழுதியாச்சா?
இப்போ எதை மல்டிபிள் பண்ணணும் 15 into 5 5 5s are 25 balance 2 1 5 is 5 5 plus 2 7 ஸோ லாஸ்ட் 3 0 ஆட் பண்ணால் என்னது 75,000. நெக்ஸ்ட் ஒரு பிளாக் போர்டை காஸ்ட்டு 3000 2 பிளாக் போர்டுனா 2 3s are 6 how many 0 3 0 லாஸ்ட்டு 3 0 இல்லையாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு சேரோட காஸ்ட்டு 950 rupees. எத்தனை சேர் வாங்க போகிறோம் 10 சேர். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 ஸோ 2 0 லாஸ்ட் ரைட் பண்ணியாச்சா. இங்கே என்ன நம்பர் இருக்குது 1 195 are 95 ஸோ 9500. ஒரு டேபிளோட காஸ்ட்டு 1750. எத்தனை டேபிள் வாங்குகிறோம் 10 டேபிள். how many of 0 1 2 you put the last 2 digit 20 add. next 1 into 175 175. இப்போ இது எல்லாமே ஒன்ஸு டென்ஸு 100 1000 10,000 ஃபார்மேட்டில் எழுதுறது. இந்த 6000 இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஆட் பண்ணலாமா. லாஸ்ட் டிஜிட் 0 ப்ரீவியஸ் 100 டென்ஸு பிளேஸ் ஆல்சோ 0 100 பிளேஸ் 5 + 5 10 பேலன்ஸ் 1. ஓகே நெக்ஸ்ட்டு 5 5 + 6 11 11 + 9 20 20 + 7 27 பேலன்ஸ் ஒன்று இருக்கா 28க்கு 8 பேலன்ஸ் 2 6 + 7 13 13 + 1 14 14 + 2 16 ஸோ 1,68,000. ஓகேவா. ஸோ டோட்டலாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 1,68,000. இப்போ இங்கே கொஸ்டின் கேட்கா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஸ்டோர். இந்த நேம் ஓகேவா. அந்த ஸ்டோரோட நேம் என்ன. த நேம் ஆஃப் த ஸ்டோர் இஸ் முல்லை ஃபர்னிச்சர் மார்ட். இதானே கேட்டிருக்காங்க. த நேம் ஆஃப் த ஸ்டோர் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டோர் இஸ் முல்லை ஃபர்னிச்சர் மார்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் வாட் இஸ் த சீரியல் நம்பர் ஆஃப் பில். The serial number of bill is 728. Okay, next what is the cost of the blackboard. blackboard ஓட காஸ்ட் எவ்வளவு டோட்டல் கேட்டால் 6000. நமக்கு ஒரு blackboard-ஓட காஸ்ட் தானே கேட்டால். the cost of a blackboard. ஸோ இந்த verb இங்கே வரும்போது என்னது blackboard is 3000. how many sets of benches and desks does the school buy. எத்தனை வாங்கியிருக்கோம் 50 benches and 50 desk. இல்லைன்னா 50 bench and desk 50 sets of benches and desk the school buys. Okay, last verify whether the total bill amount is correct. verify பண்ண சொல்லிக்கா. the total bill amount கரெக்டா. yes the bill is correct. நம்ம செக் பண்ணிட்டு தானே இங்கே நம்ம கீழே வர்றோம் கொஸ்டினுக்கு. ஓகேவா. therefore the bill amount is correct. ஓகேவா. செகண்ட் ஒன் என்னது prepare a bill for the following books of biographies purchased from Marudhu bookstore Chidambaram on 12/4/2018 bearing the bill number 507. ஓகேவா. ஸோ இப்போ என்னென்ன நமக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்துக்கணும். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க சுப்பிரமணிய பாரதியார் புக்கு. ஓகேவா. ஸோ அப்போ என்னென்ன ஐட்டம்ஸுங்கிறத நம்ம எழுதணும். அப்படி தானே. ஃபஸ்ட்டு ஐட்டம் என்னது சுப்பிரமணிய பாரதியார். ஓகேவா. செகண்ட் என்ன புக்கு திருவள்ளுவர். ஸோ திருவள்ளுவர் புக்கு என்னது திருக்குறள். தேர்டு வீரமாமுனிவர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் திரு வி கா. ஸோ என்னென்ன புக்கு வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் எழுதுன
பாரதியாரோட புக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் புக்கு, வீரமாமுனிவர், திருவிக்கா புக்கு. ஸோ சுப்பிரமணிய பாரதியார் புக்கு எத்தனை காப்பீஸ் வாங்கணும்? 10 காப்பீஸ். ஓகேவா? திருவள்ளுவர் புக்கு எத்தனை? 15 காப்பீஸ். நெக்ஸ்ட்டு வீரமாமுனிவர் 12 காப்பீஸ், திருவிக்கா 12 காப்பீஸ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நெக்ஸ்ட் என்ன கேட்குறா? இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, டேபிளில் மருது பில் கேஸ். ஓகேவா? என்னது அந்த டிபார்ட்மெண்ட், அந்த புக்கோட நேம் என்னது? மருது புக் ஸ்டோர், கோயம்புத்தூர், சிதம்பரம். மருது புக் ஸ்டோர், சிதம்பரம். ஸோ பெல் நம்பர் என்னது? 507. இங்கே டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 12/4/2018. ஓகேவா? இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஒன் என்னது? சீரியல் நம்பர், ஐட்டம்ஸ், நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி, நெக்ஸ்ட் அந்த குவான்டிட்டி, நெக்ஸ்ட் அதனுடைய ரேட், லாஸ்ட்டு அமௌண்ட். சீரியல் நம்பர் 1 2 3 4. ஐட்டம்ஸ் என்னென்ன? சுப்பிரமணிய பாரதியார், திருவள்ளுவர், வீரமாமுனிவர், திருவிக்கா. ஓகேவா? ஸோ குவான்டிட்டி என்ன? எத்தனை பொருள் வாங்கணும்? 10. சுப்பிரமணிய பாரதியார் புக்கு 10, திருவள்ளுவர் புக்கு 15, வீரமாமுனிவர் புக்கு 12, திருவிக்கா புக்கு 12. ஸோ சுப்பிரமணியம் பாரதியார் புக்கு ஈச் எவ்வளவு? 55 rupees. நெக்ஸ்ட்டு 75 rupees, 60 rupees, 70 rupees. டோட்டல் அமௌண்ட் நான் மல்டிபிள் பண்ணலாமா? இப்போ ஹவு many 0? ஒன்லி 1 0. 1 into 55 55 rupees. நெக்ஸ்ட்டு 15ஐயும் 75ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 1 7 is 7, 5 5s are 25, 5 7s are 35, 5 40. So 0 5 2 11. So 1,125. Next 12 into 60. How many 0? 1 0. 6 2s are 12. Balance 1. 1666 plus 1 7. Next how many 0? 1 0. 7 2s are 14. 4. Balance 1. 1 7 is 7 plus 1 8. So add பண்ண போகிறோம் 5 4 6 8 13. Balance 1. ஓகேவா? 5 8 9 10 17 22. Balance 2. 2 plus 1 3. So total amount எவ்வளவு? 3,235. ஓகே, இந்த ஃபார்மெட்டில் எழுதிடலாமா? மருது புக் ஸ்டோர், சிதம்பரம், பில் நம்பர், டேட்டு, சீரியல் நம்பர், ஐட்டம்ஸ், குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட். ஓகே, please write in your maths notes. Okay, thank you students.